ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் மாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரக நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது, மாசி மாதம் எப்போ தொடங்குது, எப்போ இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல் வருஷ பலன்கள் பார்த்துட்ருக்குறோம். அதே போல் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் பார்த்துட்ருக்குறோம். அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும். ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 13/2/2025 அன்னைக்கு குருவாரம், அதாவது வியாழக்கிழமையிலேருந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை முடியுது. ஆரம்பிக்கிற நாளே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கிரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும். இந்த மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க 25/2/2025 காஞ்சி ஸ்ரீ மகாபரிவாளன் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/2/2025 எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி, ரொம்ப வசந்த சிவராத்திரி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 6/3/2025 எல்லாருடைய ஆசைகள், இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும், கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும், தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு, வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதில் எந்த விதமான தடங்கல்களும் வராது. ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு 3 மாதத்தில் 6 மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க, பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க, வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வு இருந்துன்னு விட்டுருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள். அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும். அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. காலையில் 9:42லேருந்து 11:12க்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பூதபலி, பிரேதபலி, திக்பலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளைகிறோம். எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும். அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது 6/3/2025. அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரம்னா வியாழக்கிழமையில் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/3/2025 செவ்வாய்க்கிழமை மங்களவாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம். 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம். அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம். அந்த மாசி மகம் வர்றது 12/3/2025 அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 14/3/2025 காரடையான் நோன்பு. கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் 6:14க்கு அப்புறம் கொண்டாடினோம்னாக்க மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/3/2025 ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை, வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த 13/3/2025 ஹோலி பண்டிகை. இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது. இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் வீடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு
கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது வீடான கும்ப வீட்டில் புத பகவான், சூரிய பகவான், சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு. இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு 26/2/2025 அவர் மீனத்துக்கு மாறுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு. எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 9/3/2025 வக்ரகதி அடைகிறாரு. இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது 21/2/2025. அதே போல் சுக்கிர பகவான் வக்ரகதி அடைகிறது 4/3/2025. 4/3/2025 சுக்கிர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு. இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர 3 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவான் வக்ரகதி, செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு, புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது. இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் 3 பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம். நல்லது, நமஸ்காரம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்குண்டான நட்சத்திரங்களான மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதம் கொண்டது சிம்மராசி. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது உங்களுடைய ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல சனியோட ஆட்சி பெற்ற சனியோட சேர்ந்து புதனோடையும் சேர்ந்திருந்து உங்களுடைய வீட்டை எல்லாருமே பார்க்குறாங்க. இது மிக மிகச் சிறப்பு. அந்த சிறப்பு நாள் அமையக்கூடிய விவரங்கள் நல்லதாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் 3ஆம் இடத்து அதிபதியாகியவரும் 10ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிரனும், அதே போல் 5ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவானும் 8ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று 8ஆம் இடத்தில் அசுர குருவும் 8ஆம் இடத்துக்குரிய தேவகுருவானவர் 10ஆம் இடத்திலரையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் அதுவும் மிகச்சிறப்பு. இந்த பரிவர்த்தனையை அடைஞ்ச நிலையோட ராகு பகவானும் இருக்கார் அந்த சுக்கிரனுடைய வீட்டில் மீனத்தில். அப்போது இந்த சுக்கிர பகவான் இருக்கிற இடத்துல புதனும் அங்கே சேர போகிறார். முதல்ல புதன் வக்ரகதிக்கு வர்றார். அதுக்கு அடுத்தது சுக்கிரனும் வக்ரகதிக்கு வர்றார். இந்த வக்ரகதி ஆகிறதுனால ராகுனுடைய தன்மை, பலம், வீரியம் அதிகமாகிடும். அப்போது 8ஆம் இடத்துல இருக்கிறவருக்கு வீரியம் அதிகமாகிற போது திடீர் பண வரவுகள்லாம் ஏற்படும். அந்த திடீர் பண வரவுகள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது. அது மாதிரியான யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறது. அதனால் திடீர் பண வரவுகள் வந்தாலும் அது பெரிய பணமாக இருக்கும். அதாவது அந்த பணம் வந்ததுக்கப்புறமே வாழ்க்கையில் உயர்ந்து இனிமே அந்த உயர்ந்த நிலையிலேருந்து கீழே வர முடியாதுங்கிறது சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவர்கள் ராசிநாதன் சமசப்தமத்தில் போய் இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கிறது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு தொல்லைகள் வரும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அங்கே சனி சப்தமாதிபதி ஆட்சி பெற்று அவர் பார்த்தேன்னா கும்ப சனியாக இருக்கார் மூல திரிகோண வீட்டில். இதன் மூலியமாக பார்த்தேனால் அங்கே சனி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் உங்களை விட உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமும் அவருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமுமாக அமையப்போகிறது. பொதுவாகவே பார்த்தேனால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு பேசும். ஆனால் இந்த மாதம் பார்த்தேன்னா ஒரு ஸ்பெஷல் மந்த்னு சொல்லணும். ஏன்னா
குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். ஏன்னா தை மாதம் 29 தேதி வரலும் குரு வக்கரத்தில் இருக்கார். அதனால் இந்த மாதம் பிறக்கும் பொழுதுலேருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சு 10இல் குரு இருக்கார் அப்படின்னு ஒரு காலகட்டம். சரி, 10ல் குரு இருந்தால் அது நல்லது கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் சுக்கிரனோட. இதன் மூலியமாக 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. இதனால் செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான ராஜயோகம் கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்களேயானால் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் உதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்களேயானால் திடீர் பணவரவு, அதுவும் எங்கேருந்துன்னு வரக்கூடியதுன்றது தெரியாத அளவுக்கு திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகளும், ரேஸு லாட்ரி, அது தவிர இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் நீச்சப்பட்டு போயிருக்கிறதும் நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிம்மராசிக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது. எது நீங்கள் பேசுனீங்கனாலும் வெளியில் தவறாகவே சித்தரிக்கப்படும், அது வெளியில் தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் கேது அதாவது புதன் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறைந்த புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 7ஆம் இடத்தில் பார்த்தீங்களேயானால் உங்களுக்கு சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய எதிர்பாலினத்தவருக்கும் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப்பில் சிறு விரிசல் வரக்கூடிய வாய்ப்பும், அதன் மூலியமாக பொருள் இழப்பும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இன்னொரு மறைந்த ஸ்தானத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்களேனால் அதாவது அரசியல், அரசு அங்கீகாரம், அரசு பணி செய்பவர்கள், அது தவிர அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் இந்த பேச்சு, அது தவிர கவிஞர்கள், புலவர்கள், அது தவிர கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4-9 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி, அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். இது ரொம்பவுமே விசேஷம். இந்த செவ்வாயினுடைய ஏற்றமும் புதனுடைய மாற்றமும் உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த மாசி மாதம் கொடுக்கும்னு நம்ம டாக்டர் ஹரிஹரன் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. உங்களுக்கு ராசிக்கு உண்டான 3க்கும் 10க்கும் உண்டான சுக்கிரன் 8ல் போய் மறைஞ்சிருக்காரு. கூட ராகு கூட சேர்ந்துருக்காரு. அங்கே உச்சம் பெற்று இருக்காரு. நீங்கள் இந்த காலகட்டங்களில் மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள். மறைந்து வாடுறதுனா என்ன? வெளியூர் வெளிநாடுக்கு போயிட்டு பணம் ஈட்டக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது ராகு அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு ராகு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராகு 8ல் இருக்கிறார். தனக்காரகனான குருவும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் நீண்ட நாட்களாக கமாடிட்டியில் போட்டுக்கிட்டு இருந்த முதலீடுகள் முன்பின் அறியாத அளவுக்கு பிரம்மாண்டமான பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கும், அதே போல் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு, கமாடிங் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கும், இன்ட்ராடேன்ற ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த மாசி மாதத்தில் அதி அற்புதமான பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அங்கே தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள், தட் இஸ் கால்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாசி மாதம் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று நீச்சமடைஞ்ச புத பகவானோடு சேர்ந்திருக்காரு. ராகு கூட சேர்ந்திருக்காரு. நீச பங்க ராஜயோகங்கள் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல தனஸ்தானத்தில்
தனக்காரகனான குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா, தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம். இதே போல் பார்த்தோம்னாக்க ராசிநாதனான சூரிய பகவான் ராசியை பார்க்கறது கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் மறையக்கூடிய காலகட்டம். புத பகவானும் அங்கே இருக்கார், கூட சனி பகவானும் ஆட்சி பெற்றவர் இருக்கார், தகப்பனும் மகனும் ஒரே இடத்துல இருக்கார். அங்கே பகை பெற்று இருந்தாலும் சின்ன சின்ன உடல்நலத்தில் தொந்தரவு வரலாம், அதனால் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த மாசி மாதத்தில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பேர். ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வந்து அவருடைய ஒளி கிடைக்காதனால மதி மயங்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த மதி மயங்கக்கூடிய காலகட்டங்கள் என்னென்ன தினங்கள், அதில் என்னென்னத்தை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும், எந்த கோயில் சென்று வணங்கினால் சிம்மராசி என்பர்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பற்றியும் நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே. இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து 1/3/2025 சனிக்கிழமை இன்னைக்கு 7:34 ஆரம்பமாகுது. 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமையும் 3/3/2025 திங்கட்கிழமை காலையில் வந்து 10:07 வரைக்கும் இருக்கிறது. இந்த 2.25 நாட்களில் ஐயா சொன்னது மாதிரியா மதி மயங்கக்கூடிய நாள். மதியம்னா அறிவு, அந்த அறிவு மயங்கிடும். அப்போ நீங்கள் இந்த அறிவு மயங்கி இருக்கிற போது நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் வந்து தவறுதலாக போயிடும். அப்போ அதனால தான் இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறோம். அப்போது தவிர்க்க வேண்டிய நாட்கள் சொல்லியாச்சு. எந்த காரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்ய வேண்டியது பிரயாணத்தையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும். இது ரெண்டையுமே வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது. இது ரெண்டையும் தவிர்க்கிறது நல்லது. இது போக மேலும் வந்து இந்த மாதத்துக்குரிய தெய்வமாக உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செஞ்சிக்கு பக்கத்தில் மேல்மலையனூர்னு இருக்குது. அந்த மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் போய் நீங்கள் இந்த மாதத்தில் மாசி மாதத்திலரை வழிபடுறது வந்து மிக மிக சிறப்பு. அந்த மாசி மாதத்தில் வழிபடுறதுலையும் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் போய் வழிபடுங்க. திங்கட்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் போய் வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் போய் வழிபடுற போது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுலேயும் வந்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த இதில் வந்து அம்மனுடைய ஒரு புத்து இருக்கிறது, அந்த புத்து மண் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதுகளை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த குழந்தை பேர் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் நீண்ட நாட்கள் ஒரு உடம்புல வியாதிகள் பல வியாதிகள் இருக்கிறது, அது நீண்ட நாட்களாக தீராமல் இருந்தால் கூட அந்த புத்து மண்ணை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த தீராத நோய் கூட தீரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இதை சொன்னவங்க வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க. அது வந்து அந்த கோயிலில் நடந்துகிட்ருக்கிறது, அந்த கோயிலுடைய பூசாரியே சொன்னார். அதனால் அவர் வந்து நீண்ட காலம் வியாதிகள் உள்ளவங்களும் புத்திரப்பேர் இல்லாதவங்களும் அந்த மண்ணை சாப்பிட்டீங்கன்னா புத்திரப்பேர் இல்லாதவங்களுக்கு புத்திரப்பேரும் நீண்ட கால நோய் எல்லாம் எல்லா நோயும் தீர்க்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதம். இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு,
தொழிலில் மாற்று ஏற்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு, போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் புதிய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். தாயின் மூலியமாக நிலம், சொத்துக்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறதும், உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது. அது தவிர அரசியல் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறவங்க, அரசியல் பணி செய்பவர்கள், இந்த பாலிட்டிக்ஸ், அதாவது பிஹெச்டி இன் பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான அரசியல் பற்றி படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஹெச்ஆர், அட்மின், இவங்களுக்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய வாஸ்து பூஜை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றமான மாதமாக இருந்தாலும் உடல் நலத்திலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் வரக்கூடிய சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.